குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நிஃப்டி 140 பாயிண்ட் பாசிட்டிவாக 25,898 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி 103 பாயிண்ட் பாசிட்டிவாக இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 26,000 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் ஓப்பன் ஆகும். 26,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா 25,900 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000, 26,100 அடுத்ததாக ஆல் டைம் ஹை தான். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,900, 25,800, 25,700 இது மூணுமே சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி 250 பாயிண்ட் பாசிட்டிவாக 59,209 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கேப் அப் நடந்துச்சு அப்படின்னா 59,400 அப்படிங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆகும். அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வரலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா 59,300 அப்படிங்கிற ப்ரைஸ்ல இருந்து திரும்ப மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 59,300 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,547 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 59,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸை வச்சு உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நேற்றுக்கு FIS 2020 கோடிக்கு விற்றுருக்காங்க. DIS 3,700 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.